ஹலோ நண்பா, இந்த வீடியோவில் உங்கள் நார்மல் டிவியை எப்படி ஸ்மார்ட் டிவியாக கன்வெர்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் உங்கள் நார்மல் டிவி கூட எப்படி மொபைலை வந்து கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். உங்கள் நார்மல் டிவியை ஸ்மார்ட் டிவியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரீமிங் டிவைஸ் வேணும். அமேசான் ஃபயர் டிவி ஸ்டிக்கு, க்ரோம்காஸ்ட்டு இந்த மாதிரி சில ஸ்ட்ரீமிங் டிவைஸ்லாம் இருக்குது. இந்த ஸ்ட்ரீமிங் டிவைஸை நீங்கள் உங்கள் நார்மல் டிவியில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்னென்னலாம் பார்க்கலாம்னா நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் ப்ரைம் வீடியோ, யூடியூப்பு, ஹாட்ஸ்டாரு இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்க முடியும். ஜஸ்ட் இந்த ஸ்ட்ரீமிங் டிவைஸை உங்கள் டிவியோட HDMI போர்ட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் டிவி ரிமோட்டில் இன்புட்டை கிளிக் பண்ணி HDMI இன்புட்டை வந்து செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீமிங் டிவைஸுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும். ஸோ உங்கள் வீட்டில் ஒய்ஃபை இருந்துச்சுன்னா அது கூட இந்த ஸ்ட்ரீமிங் டிவைஸை கனெக்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்கள் மொபைலில் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி உங்கள் மொபைல் இன்டர்நெட் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீமிங் டிவைஸை கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் டைரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்ஸை செலக்ட் பண்ணி ஸ்ட்ரீம் பண்ணி கன்னடை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்க முடியும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரீமிங் டிவைஸ் வேணும். அமேசான் ஃபயர் டிவி ஸ்டிக்கு இல்லை க்ரோம்காஸ்ட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ரீமிங் டிவைஸ் வேணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிவியில் HDMI போர்ட் இருக்கணும். ஏன்னா எல்லா ஸ்ட்ரீமிங் டிவைஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா HDMI அவுட்புட் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்கள் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா HDMI போர்ட் இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒய்ஃபை கனெக்ஷன், அதாவது இன்டர்நெட் கனெக்ஷனும் தேவைப்படும். ஏன்னா ஸ்ட்ரீமிங் டிவைஸில் இருக்கக்கூடிய ஆப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஒய்ஃபை இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து வேணும். ஒருவேளை உங்கள் டிவியில் HDMI போட்டு இல்லை, RCA போட்டு தான் இருக்குன்னா நீங்கள் HDMI to RCA கன்வெர்ட்டர் வாங்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும். ஸோ உங்கள் டிவியில் HDMI போட்டு இருக்கான்னு பாருங்கள். ஒருவேளை இல்லைன்னா நீங்கள் இந்த HDMI to RCA அடாப்டரும் வாங்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும். ஒருவேளை உங்கள் வீட்டில் ஒய்ஃபை கனெக்ஷனும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் மொபைல்லையே இன்டர்நெட் ஆன் பண்ணி உங்கள் மொபைலுடைய ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி அந்த இன்டர்நெட்டையே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீமிங் டிவைஸ் கூட கனெக்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு உங்கள் நார்மல் டிவியில் எப்படி மொபைல் ஸ்க்ரீனிங் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ரீமிங் டிவைஸ் தான் வேணும். இந்த ஸ்ட்ரீமிங் டிவைஸையும் உங்கள் மொபைலையும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இல்லைனா உங்கள் மொபைலில் இன்டர்நெட் ஆன் பண்ணி அதில் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி அதனுடைய ஹாட்ஸ்பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீமிங் டிவைஸ் கூட கனெக்ட் பண்ணிடுங்க. ஒன்று ரெண்டும் சேம் இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிருக்கணும். இல்லைனா உங்கள் மொபைல் இன்டர்நெட் கூட ஸ்ட்ரீமிங் டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்கணும். இதை பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைலில் கேஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நோட்டிஃபிகேஷன் பார் இழுத்திங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் மொபைலில் ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணிக்க முடியும். உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் பார் இழுத்திங்கனாவே கேஸ்ட் ஸ்க்ரீன் இருக்கும், இல்லைனா மிரா கேஸ்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டிவி நேம் ஷோவ் ஆகும். அதை கிளிக் பண்ணி ஸ்டார்ட் நோ கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் ஷோவ் ஆகும். இதுக்கு உங்கள் மொபைல் ஸ்ட்ரீமிங் டிவைஸ் ரெண்டும் சேம் ஒய்ஃபைல இருக்கணும். இல்லைனா உங்கள் மொபைல் இன்டர்நெட் கூட அந்த ஸ்ட்ரீமிங் டிவைஸ் கனெக்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் மிரர் ஆகும். ஒரு சில மொபைலில் இந்த செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வியூங்கிற பேரில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்கள் டிவி நேம் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கனெக்ட் ஆயிரும். ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கக்கூடிய சில பெஸ்ட் ஸ்ட்ரீமிங் டிவைஸுடைய லிங்க்கை வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அமேசான் ஃபயர் ஸ்டிக்கு, க்ரோம்காஸ்ட்டு இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் HDMI to RCA அடாப்டரும் ஆட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கிளிக் பண்ணி வாங்கிக்கங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ மூலமாக உங்கள் நார்மல் டிவியை எப்படி ஸ்மார்ட் டிவியாக கன்வெர்ட் பண்ணுறது, உங்கள் மொபைல் ஸ்க்ரீனை எப்படி நார்மல் டிவியில் ஸ்க்ரீன் மிரர் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே, நெக்ஸ்ட் அதர் வீடியோஸ் சந்திப்போம். பை காய்ஸ்.